ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசிபலன்கள். இந்த மாதாந்திர ராசிபலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோடு இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷ ராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன், ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். துலாம் ராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிநாதன் சப்தமஸ்தானத்தில் இருக்கார். ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி அன்னைக்கு அஷ்டமஸ்தானத்துக்கு போகிறார். இந்த சப்தமஸ்தானம்ங்கிறது ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனையை உண்டு பண்ணக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் நீங்கள் வேலை செய்கிற இடத்துல மட்டும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். மற்ற இடத்துல நீங்கள் வேண்டாத பேச்சுக்களை தவிர்த்தாலே போதும். ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் 2ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் போனாலும் 6ஆம் இடத்துக்கு போயிருக்கிறனால நீங்கள் பேசினாலே எதிரிகளுக்கு தேவையில்லாத கண்டென்ட் கொடுக்குற மாதிரி ஆகிடும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அடுத்தவனை சீண்டி விட்டுட்டு வேலை பார்க்குறீங்க. இது அடுத்தவங்களை காயப்படுத்துறது மட்டும் இல்லை, அடுத்தவங்களுடைய எனர்ஜியும் வேஸ்ட் பண்ணுற மாதிரி. குடும்ப விஷயத்தில் நீங்கள் எது பேசினாலும் எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலை செய்கிற இடத்துல மட்டும் இல்லை, எங்கேயுமே அவசரப்பட்டு கருத்து தெரிவிக்கிற இந்த கருத்து கந்தசாமியாக மாறுறத தவிர்க்கிறது நல்லது.
இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள், அதுவும் குறிப்பாக குடும்ப தலைவிகள், நீங்கள் யார்கிட்ட பேசினாலும் சரி, இல்லை யாருடைய ஹெல்த்துக்காக வேலை பண்ணாலும் சரி, அவங்கள கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துங்க. ஆனால் அவங்கள இரிட்டேட் பண்ணக்கூடாது. பக்கத்தே உட்காந்துட்டு எல்லா ஹெல்ப்பும் பண்ணிவிட்டு நீ தண்டம், நீ வேஸ்ட்டு, நீ அப்படி பண்ணுற, நீ இப்படி பண்ணுற, இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. அவசரப்பட்டு எதையும் உண்மையை சொல்கிறேன்னு சொல்லிட்டு உளறி கொட்டாதீங்க. இது அடுத்தவங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும். இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்கள் இப்படி இருக்காங்கன்னா, இந்த ராசியில் பிறந்த குடும்ப தலைவர்கள் அஃபீஷியலாக தேவையில்லாமல் பேச்சுக்களை தவிர்க்கிறதுனால உங்களுக்கு எதிரிகளை குறைத்து கொள்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தும். என்ன ஒரு நல்ல விஷயம்னா, மாத பிற்பகுதியில் பண வருமானம் இருக்குது, அதனால் பணத்துக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் செலவுகளும் ஜாஸ்தி ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு ஏதாவது உடம்புல வியாதி இருக்குது, இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட வியாதி ஏதாவது இருக்குது, இல்லை ரத்தம் சம்மந்தப்பட்ட வியாதி இருக்குது, ரத்தத்தில் பொல்யூஷன் ஏதாவது கலந்துருக்கு, இந்த மாதிரி ஏதாவது இருந்தது அப்படின்னா இந்த மாதம் 2ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கான மருத்துவ தீர்வுகளை பெறுவது நல்லது. அப்படி இல்லை எனக்கு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது சார், வந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னீங்கன்னா இந்த மாதம் 10ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளார ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. சரி, எங்களுக்கு இப்படியே நெகட்டிவாக சொல்லுவீங்களா, பாசிட்டிவ் எதுவும் இல்லைன்னா நிறையா இருக்குது. பாசிட்டிவ் நிறையா விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் சூழ்நிலை ஏற்பட்டாலும் கூட இருக்கிறவங்க சில பேர் உங்களை டாமினேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்ட நீங்கள் நியாயத்தை பேசுங்க, உண்மையை பேசுங்க. ஏன்னா ராசிநாதன் 8ஆம் இடத்துக்கு போய் உட்கார போகிறாரு. இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னா, நல்ல வார்த்தைகளை பேசி அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். குரு உங்களுக்கு சாதகமாக இருக்கார். தந்தை மூலமாக உங்களுக்கு ஏற்பட்ட கவலைகள் விலகும். தந்தை வழி உறவுகளால் ஏற்பட்ட மன உளைச்சல்கள் விலகும். இந்த மாதத்தில் நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 19 மதியம் 12 மணி 31 நிமிஷத்துலேருந்து ஏப்ரல் 21 மதியம் 1 மணி 1 நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள். அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் உச்ச பலத்தை அடையும் பொழுது சுக்கிரனும் அங்கே இருப்பார். ஸோ நீங்கள் பேசுகிறது உங்களுக்கு எதிராக திரும்பும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. யார்கிட்டயாவது கொடுத்துருந்தீங்கன்னா அந்த பணத்தை அன்றைக்கி போய் கேட்டிங்கன்னா வராது. இந்த மாதத்திற்கான பரிகாரம், துலாம் ராசி நண்பர்கள் ஏப்ரல் மாதத்தில் செய்ய வேண்டிய பரிகாரம்னா 19ஆம் தேதி அன்னைக்கு அக்ஷய திருதியை வருது. அந்த 19ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது. அதனால் அந்த 19ஆம் தேதி ஏப்ரல் 19ஆம் தேதி அன்னைக்கு ஒன்றா தயிர் சாதத்தை நீங்கள் சாப்பிடக்கூடாது, விநியோகம் பண்ணணும். அன்றைக்கி பண்ணக்கூடிய தயிர் சாதத்தை நீங்கள் விநியோகம்தான் பண்ணணும், நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் நீர்மோர் பானகத்தை மக்களுக்கு விநியோகம் பண்ணுங்கள். இதை பண்ணுறது மட்டும் இல்லாமல் தினமும் சாயந்தர வேளை, இந்த மாதம் முழுவதும் தினமும் சாயந்தர வேளையில் லலிதா சகஸ்ரநாம பாராயணம் செய்து வாருங்கள். அன்னையின் அருளால் பிரச்சனைகளின்றி சுமூகமான உறவை ஏற்படுத்தி கொள்வதற்கான அமைப்பு ஏற்பட்டு வேலை சார்ந்த விஷயங்களில் அவமரியாதைகள் குறைந்து நன்மைகள் ஏற்படும். இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள் சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷர அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக நம்ம லாஸ்ட்டாக சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும்,
இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமா இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததான் வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாமல் போய் நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்ணுறது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போடுற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமே எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏப்ரல் மாதம் இந்த புத்தாண்டு பலன்களில் வந்து நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது வந்து துலாம். இந்த துலம் 2026 அப்படின்னு சொல்ல போனாலே வந்து ஆல்ரெடி ரோக சனி, 6ஆம் இடத்துல சனி. ஓகே, இப்போ எல்லாமே வந்து அழகாக 6ல் போய் உட்காந்துட்டாங்க. ஸோ உங்களுடைய புதனாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், பாதகாதிபதி போய் இப்போ கொஞ்சம் 6ல் மறைஞ்சாலும் அடுத்தது எங்கே போகிறாரு? 7ல் வராரு. உங்களோட லக்னத்துக்கு சூரியன் அப்படிங்கிறவர் பாதகாதிபதி. அப்போ அந்த பாதகாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் போய் அழகா எங்க போறார்? 7ஆம் இடத்துக்கு வர போறார். 6ல் மறைந்து 7. அப்ப வந்து என்ன அப்படின்னா, ஒரு மறைமுக ஒரு டார்ச்சரை கொடுத்துருப்பாங்க. அப்ப இது வந்து அழகா வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 7ல் வராங்க. அப்போ சமுதாய ரீதியான ஒரு ப்ரெஷர் நீங்க சந்திக்க போறீங்க அப்படின்னு இந்த மாதம். ஓகே, 2க்கும் 7க்கும் உரிய செவ்வாயும் அழகா போய் எங்க உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா 6ஆம் இடத்துல போறாங்க இல்லையா? அப்போ வந்து என்ன அப்படின்னா, வருமான ஸ்தானங்கள் வந்து கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா எல்லாமே கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கொஞ்சம் ஃபேவராக இருந்தாலும் என்ன அப்படின்னா, தேவையில்லாத ஸ்ட்ரெஸ்ல உட்கார போறீங்கன்னு அர்த்தம். ஓகே, என்ன மாதிரியான ஸ்ட்ரெஸ் நீங்க வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, உங்களோட கணவர் மூலியமாக, உங்களோட குடும்பம் மூலியமாக, உங்களோட குழந்தைகள் மூலியமாக ஒரு ஸ்ட்ரெஸ் அலைச்சல், ஒரு பிரிவு. அதாவது நீங்க நல்லா இருக்கீங்க, பட் உங்களை சுத்தி இருக்கிறவங்கனால நீங்க ஸ்ட்ரெஸ் ஆவீங்க. இதுதான் விஷயம். ஓகே, ஸோ இது வந்து என்னன்னா எல்லா இடத்துலயும் போய் 6ல் தேவையில்லாம என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, குடும்பத்துக்காக ஒரு கடன் வாங்குறது, குடும்பத்துக்காக ஒரு பணம் ரொட்டேஷன் பண்றது. என்ன வந்து துலம் அப்படிங்கிறது குடும்பத்துக்கு ரொம்ப ஒரு ஆப்டான ஒரு பர்சன். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இவங்க எல்லாம் போய் அங்க மாட்டிக்குவீங்க. அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னா, அந்த பிரச்சனை வந்து உங்களாலதான் நீங்க போய் பண்ணீங்கன்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த பேச்சு அங்க எடுபடாது. ஓகே, சரி, நான் வந்து உங்களுக்காக தான் நான் வந்து பணம் வாங்கினேன், உங்களுக்காக தான் நான் இவ்வளோ தூரம் நான் எனக்காக என்னோட வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கேன், உங்களுக்காகன்னு சொல்லி உங்களோட வாழ்க்கை என்ன ஆகும் அப்படின்னா ஒரு கேள்விக்குறியா இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டஸ்ல தான் இருந்திருப்பீங்க. ஏன்னா கணவரால், ஏன்னா உங்களுக்கு வந்து 2 7மே செவ்வாய் வராங்க இல்லைங்களா?
அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்துல எல்லா பொசிஷனும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ அவங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருந்து பாக்குறாங்க, ஓகே பிஸ்னஸ் கரியர் வாழ்க்கை இப்போ என்ன அடுத்த மணிக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா, உகந்த மாதமாக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற தேவையில்லாத ஸ்ட்ரெஸ், அப்போ அதுக்கான செலவுகள் இதெல்லாம் இப்போ வந்து காத்துட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ புதனும் அங்க வந்து அழகா போறாரு. அப்போ குரு புதன் ஒரு பரிவர்த்தனை ஸ்டேட்டஸ்ல இருந்தாலுமே நமக்கு அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா, ஃபேவரா இருக்கும் அப்படின்னா ஒரு 80% ஃபேவரா இருக்கு, 20% அந்த ஃபேவரே அப்படி உங்களுக்கு எது நமக்கு நல்லதுன்னு நினைச்சு கிடைக்குதோ அதுவே ஸ்ட்ரெஸ்ஸா மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்போ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் யோசிச்சு நிதானித்து செயல்படுங்கள். இந்த துலாம் ராசி லக்னம் இந்த காலகட்டத்தில் இந்த மாதத்தில் அப்போ அன்வான்டா மணி டிரான்சாக்ஷன் இப்ப தேவையே இல்லை, கடன் தேவையில்லைன்னு சொல்றேன். அப்போ வந்து என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ குரு வீட்டில் சனி அப்படிங்கும்போது இந்த கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் இப்போ இந்த காலகட்டத்தில் பாதிக்கும். யாருக்கு பணம் கொடுத்தீங்க, யாருக்காவது நீங்க சைன் போட்டீங்க அப்படின்னா அழகா போய் பிரச்சனையில் மாட்டிக்க போறீங்கன்னு அர்த்தம். இது மூலியமா ஏதாவது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜாமீன் கையெழுத்து யாருக்கும் போடாதீங்க, மெயின் இதுதான். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து நான் இப்போ சொல்ல போறது. ஸோ 7ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்து அழகா உங்களை பார்க்குறாரு இல்லையா? அப்போ அந்த உச்சமான பார்வை எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் ஹீட்டு, அந்த கொஞ்சம் உடல் உஷ்ணம் இதெல்லாமே கொஞ்சம் நடக்க போகுது. இதெல்லாம் நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா தண்ணி குடிச்சு உங்களோட உடல் ஹெல்த் எல்லாமே கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஸோ துலாம் இந்த காலகட்டத்தில் ஃபேவராக இருந்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியே நீங்கள் பிளான் பண்ணி உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து கிரகத்தை பார்த்து என்ன சரி செய்ய முடியும்னு நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு பொன்னான காலகட்டமாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுய ஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேர அனைவர்களுக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன், ஜோதிடர், பாலக்காடு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா NLS நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி 6 நட்சத்திரம் 6 லக்னம் நம் 12 பாவகத்தையும் ஆள்கிறது. ஒவ்வொரு 20 வருடத்திற்கும் ஒரு முறை நம்மை செயல்படுத்தக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் எது, லக்னம் எது, அதற்குண்டான வழிபாடும் அதற்குண்டான செயல்பாட்டையும் செய்தால் வெற்றி பெற முடியும். எந்த ஒரு ஜாதகம் வெற்றி பெறுவதே என்று சொல்லி நாம பாரம்பரியமும் கேரள ஜோதிடமும் இணைத்து லக்ன நட்சத்திர முறைன்னு சொல்லி ஒரு முறையில பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். ஆன்லைன்லயும் பார்க்குறோம், நேரடியாகவும் பார்க்குறோம். சரி, நாம இப்போ இந்த மாதம் பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும், துலாம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் எப்படி இருக்குங்கிற பலனை தான் பார்க்க போறோம். ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக, ஓம் ஹங்குங் மகா கணபதே நமக. ஓம் நவகோள்கள் நற்துணையாக உபகோள்கள் உற்ற துணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கட்டும், மகிழ்ச்சி நிறைவாகட்டும்னு சொல்லி நாம இப்போ துலாம் ராசி பலனை பார்க்கலாம். துலாம் ராசிக்கு இந்த மாதம் நாயகர்களாக வரக்கூடியவர்கள் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும். அப்போ இந்த சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவானும் நாயகர்களாக வரும் பொழுது சுக்கிர பகவான் ராசிக்கு 7ல் தன் வீட்டையே பார்க்கிறார், ராசியவே பார்க்கிறார்.
செவ்வாய் பகவான் ராசிக்கு 2ஆம் அதிபதி 6ஆம் இடத்தில் போய் சனி பகவானுடன் வலுவாக இருக்கிறார். அப்போ 6ஆம் இடம் வலுப்பெறுகிறது, 7ஆம் இடமும் வலுப்பெறுகிறது, அவருடைய ராசியும் வலுப்பெறுகிறது. இருந்தாலும் அவர் வீட்டிற்கு அவர் 12ல் இருந்து ராசியை பார்க்கிறார். அப்படி இருக்கும் பொழுது வெளியூரில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம், வெளிநாட்டில் இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கும் ஏதாவது ஒரு நன்மை இந்த மாதம் உறுதியாக நடக்கும். ஏதாவது ஒரு நன்மை உறுதியாக நடக்கும். அதே போல திருமணத்திற்காக அலைந்து கொண்டு இருப்பவர்களுக்கு மணமகன் கிடைக்கவில்லை, மணமகள் கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தத்தில் இருப்பவர்களுக்கு இந்த மாதம் ஒரு துணை செய்யும் மாதமாக அவர்களுக்கு செயல்படும். அதேபோல் திருமணமாகி மன வருத்தத்தில் இருக்கும் தம்பதியர்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல பாடத்தை சொல்லிக் கொடுக்கும் மாதமாக, நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கும் மாதமாக இருக்கும். அதேபோல் தொழில் வேண்டி, அரசு தொழில் வேண்டி பரீட்சை எழுதி காத்திருப்பவர்களுக்கு, அதே போல அரசாங்கத்திற்காக படிப்பிற்காக அப்ளிகேஷன் போட்டிருக்கிறீங்க, மனு கொடுத்திருக்கிறீங்க, விண்ணப்பம் கொடுத்திருப்பவர்களுக்கு, அதே போல் தொழிலில் ப்ரமோஷன் வேண்டி காத்திருப்பவர்கள், அதிகார தொழிலில் இருக்கக்கூடிய காவலர்கள், இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதே போல வில்லேஜ் ஆபீசராக இருக்கக்கூடியவர்கள், வருவாய்த்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு நல்ல பெயரை வாங்கி கொடுக்கும் மாதமாக செயல்படும். ஒரு புதிய இடமாற்றம், ஊர் மாற்றம், வீடு மாற்றத்தை உருவாக்கி கொடுக்கக்கூடிய மாதங்களாக செயல்படும். நினைத்ததை எவ்வளவு தூரம் சென்றாலும் அடைந்து விடுவோம் என்ற நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கு. சரி, அப்போ அவங்க ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது யார் இடத்தில் எல்லாம் அப்படின்னு பார்த்தா, தன் நாக்கிலும் வாக்கிலும் நல்ல ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நண்பர்களால் ஏதாவது ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் செயல்படும். மனைவியிடம் தன் வாக்கால் வாதாடி ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை உருவாக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் செயல்படும். உறவுகளில் தனது சகோதரி உறவில் ஏதாவது ஒரு சங்கடத்தை உண்டாக்கக்கூடிய மாதமாக துலாம் ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் செயல்படும். அதே போல வீட்டில் பெரியோர்கள் இருந்தால் அவர்களுக்கோ இல்ல தன் உடல் உபாதைகளிலோ ஏதாவது ஒரு அறுவை சிகிச்சைக்கோ அல்ல அதற்கு உண்டான அளவு வைத்திய செலவோ மருந்துகளோ எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த துலாம் ராசிக்காரர்ல கொஞ்சம் பேர் சந்திப்பாங்க. அதனால அவங்க எல்லாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் உடலில் இருக்கும் பொழுது அதை கவனமாக செயல்படுத்தி கொள்ள வேண்டும், சீர்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ புதுசா வெளியூர் போறது, ஆன்மீக யாத்திரை போறது, உல்லாச பயணம் போறது, அதையெல்லாம் இந்த துலாம் ராசிக்காரர்கள் முடிவு செய்து வெளியூர், உள்ளூர் புதிய வண்டி வாகனம் வாங்குவதற்கு உண்டான முயற்சி அதெல்லாமே இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துல அவங்களுக்கு செயல்படும், வெற்றி பெறும் அப்படிங்கலாம். தொழிலில் புதிய நண்பர்கள் சேர்வது, உங்களுக்கு தொழில் செய்யும் இடத்தில் ஏதாவது தலைமை பொறுப்பை தருவது, ஒரு வெற்றியான செயலை நீங்கள் செய்வதற்கு உறுதுணையாக உங்களுக்கு பல நண்பர்கள் உதவி செய்வது, அந்த மாதிரி விஷயமெல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் நடக்கும் வாய்ப்பு இருக்கிறது. இந்த மாதத்தில் உங்களுக்கு 7ஆம் பாவகம், 6ஆம் பாவகம், 8ஆம் பாவகம், 6, 7, 8 என்று 3 பாவங்கள் தான் உங்களை இயக்குகிறது. இதற்கு நாயகர்களாக சுக்கிரனும் செவ்வாயும் இருந்து செயல்படுகிறார்கள். நீங்கள் எங்கு செல்ல வேண்டும் அப்படின்னா, உங்களுக்கு தஞ்சை பெரிய கோவில் என்று சொல்லக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயத்திற்கு சென்று வழிபாடு செய்வது உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரும். அதே போல தகப்பன் சுவாமி என்று சொல்லக்கூடிய சுவாமி மலை தரிசனமும் நல்ல முன்னேற்றம் தரும்.
இங்கே செல்ல முடியவில்லை என்றாலும் அவர்கள் அருகில் இருக்கும் சிவன் கோவிலில் செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும் தரிசனம் காண்பது சிறப்பு. அதை செய்ய முடியவில்லை என்றாலும் அவர்கள் எள்ளுருண்டை தானம் செய்வதும் தேங்காய் எண்ணெய் தானம் செய்வதும் அவர்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் தரும். இவர்களுடைய வெற்றியான எண் அப்படின்னு சொன்னா, அதிர்ஷ்ட எண் சொன்னா, இந்த மாதத்திற்கு 4 6 இவருக்கு அதிர்ஷ்டமான எண். 4ஆம் நம்பரும் 6ஆம் நம்பரும் அதிர்ஷ்ட எண்கள். அதே போல அவர்களுக்கு இதே கூட்டு எண்ணிக்கையில் வரக்கூடிய தேதிகளும் அதிர்ஷ்ட தேதிகள். இவர்கள் வெள்ளை நிற ஆடையும் வெளிர் பச்சை நிற ஆடைகளும் இவருக்கு அதிர்ஷ்டத்தை தரும். இந்த மாதிரி அமைப்பு இந்த மாதத்தை இவர்கள் கடந்து செல்லக்கூடிய சூழ்நிலை வருவதால் இவர்கள் எதிலும் கவனமுடன் இருந்து செயல்பட்டு பெற வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரி ஓம். ஜெய் புவனேஸ்வரி. அக்ஷர அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே. திருக்கணித பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனன கால ஜாதகம் மற்றும் தசாபுக்திகள் துணை நிற்க வேண்டும். இந்த மாதத்தில் எப்படிப்பட்ட கிரக நிலவரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில் சுக்கிரன் சஞ்சாரம் பண்ணுறாரு, தன்னுடைய உச்சஸ்தானத்தை விட்டு வெளியில் வந்துட்டார். மிதுன ராசியில் குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. ஏப்ரல் மே ஜூன் 1ஆம் தேதி அன்னைக்கு அவர் கடகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. சிம்ம ராசியில் கேது இப்போ சஞ்சாரம் பண்ணுறாரு. கும்பராசியில் புதன் ராகு செவ்வாய் ஆகிய கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. புதன் ராகு செவ்வாய் கும்பராசியில். மீன ராசியில் சனி சூரியன் கிரகங்களின் சேர்க்கை இருக்குது. இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் 1ஆம் தேதி அன்னைக்கு. இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள் அப்படின்னு பார்த்தா, 2ஆம் தேதி ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு கும்பராசியில் இருக்கிற செவ்வாய் மீன ராசிக்கு பயிற்சி ஆகி சனி சூரியனோட இணைகிறாரு. இது ஒரு காஷியஸான நேரம். நீங்கள் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். உங்களுக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. அதாவது 12 ராசியில் பிறந்தவாளும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம். பொதுவாகவே நீங்கள் உலக அளவில் போர் நடக்க வருது, இல்லை ஒரு மாஸ் உயிரிழப்பு ஏற்படுறது, உலக அளவில் அரசியல் மாற்றங்கள் ஏற்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலகட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் இந்த சனி சூரியன் செவ்வாய் இது 3 சம்மந்தப்பட்டிருக்கும். இப்போது அதே மாதிரி ஒரு அமைப்பு வந்திருக்கு. சனி சூரியனோடு சேர்ந்த செவ்வாய் ஏப்ரல் 2ஆம் தேதி அன்னைக்கு பயிற்சி ஆகிறார் மீன ராசிக்கு. அதே சமயம் கும்பராசியில் இருக்கக்கூடிய புதன், இந்த புதன் ஏப்ரல் 10ஆம் தேதி அன்னைக்கு அகைன் மீனராசிக்குள்ள பயிற்சி ஆகிறாரு. 4 கிரக சேர்க்கை. இதுக்கு சதுர் கிரக சேர்க்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூரியன் ஏப்ரல் 14ஆம் தேதி வரைக்கும் அங்கே மீனராசியில் இருக்கிறதுனால இந்த சதுர் கிரக சேர்க்கை ஏப்ரல் 10, 11, 12, 13, 14ஆம் தேதி வரைக்கும் 5 நாட்கள் 4.5 நாட்கள் இந்த சதுர் கிரக சேர்க்கை இருக்கும். ஏப்ரல் 14ஆம் தேதி அன்னைக்கு சூரியன் மீனராசியிலிருந்து மேஷராசிக்கு பயிற்சி ஆகி சித்திரை மாத பிறப்பை ஏற்படுத்துகின்றது. அடுத்தது இந்த மாத கடைசியில் 19ஆம் தேதி அன்னைக்கு மேஷராசியில் சூரியனோடு இருக்கக்கூடிய சுக்கிரன் 19ஆம் தேதி அன்னைக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதே சமயம் மாத கடைசின்னு சொல்லக்கூடிய 30ஆம் தேதி ஏப்ரல் 30ஆம் தேதி அன்னைக்கு மீன ராசியில் இருக்கிற தன்னுடைய நீச்சஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் மேஷராசிக்கு பயிற்சி ஆகி அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய சூரியனோடு இணைகிறாரு. இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக பயிற்சிகள். இந்த மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை எங்கேருந்து துவக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசியிலிருந்து துவக்கிறார். கன்னி ராசியிலிருந்து தன் பயணத்தை சந்திரன் துவக்கிறாரு. ஸோ இந்த மாதம் தன்னுடைய
எதிரி வீடுண்டு, அதாவது புதனுக்கு எதிரி சந்திரன். ஆனால் அந்த புதன் நீச்சமாக இருக்கார். அதனால் என்ன ஒரு அமைப்பு அப்படின்னு கேட்டால், இந்த மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் நீச்சமாகிறதுனால இந்த சந்திரன் உங்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்க, உலக அளவில் குழப்பத்தை ஏற்படுத்துவார். நெருப்பு சம்பந்தமான பாதிப்புகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கொஞ்சம் எல்லாரும் எச்சரிக்கையாக இருக்கணும். இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலவரம் மற்றும் கிரக பயிற்சிகள். இனி உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாருங்கள். கும்பராசி நண்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள். இந்த மாதத்தில் உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி, செவ்வாய், சூரியன் ஆகிய கிரகங்கள் சதுர் கிரக சேர்க்கை, புதனும் சேர்றாரு. 10ஆம் தேதியிலேருந்து 14ஆம் தேதி ஏப்ரல் 14 வரைக்கும் சதுர் கிரக சேர்க்கை. அதுக்கப்புறமா மாத கடைசியில் உங்களுக்கு இந்த மாதம் ஆரம்பத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அதுக்கப்புறமா 28ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் வருது. இந்த சதுர் கிரக சேர்க்கையினால் குடும்பத்தில் பிரச்சனைகளை, நீங்கள் அமுங்கி போச்சுன்னு நினச்ச ஒரு பிரச்சனை மீண்டும் பூதாகாரமாக வெடிக்கும். பண விவகாரங்கள், எப்போவோ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் கடை வாங்கியிருப்பீங்க, அந்த ஊரை விட்டே வெளியில் வந்திருப்பீங்க. இப்போ திடீர்னு அந்த ஆள் தேடி வருவார், நீ இங்கே இருக்கேன்னு கண்டுபிடிச்சேன், எனக்கு அந்த பணத்தை திருப்பி கொடு, இல்லையா ஆள் வச்சு உதப்ப சண்டை போடுவேன், போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், எல்லாம் பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதே சமயம் நீங்கள் ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா இதெல்லாம் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய செவ்வாய் தான் தசமஸ்தானாதிபதி. தொழில் முறையில் நேர்மையாக இருக்கணும், உண்மை பேசணும். பேச்சை தொழிலாக கொண்டவர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், அரசியல் துறை சார்ந்தவர்களாக உண்மை பேச வேண்டும். இந்த உண்மையை பேசிட்டிங்கன்னா இந்த பிரச்சனை இருக்காது. எந்த பிரச்சனை வந்தாலும் சமாளிச்சிடலாம். ஆனால் உண்மை பேசணுமே, நீங்கள் உண்மை பேசுறது, ஏன்னா நீங்கள் பேசவே மாட்டீங்க, அதான் பிரச்சனை. ஏதாவது உண்மை பேசுறது இல்லை, எதையுமே பேச மாட்டீங்க. எந்த இடத்துல சொல்லணுமோ அந்த இடத்துல சொல்லணும். நீங்கள் ஒரு 10 பேர் இருக்கீங்க, ஒருத்தர் தப்பு பண்ணுறாரு, எல்லாரும் அவரை சொல்லும் போது நீங்கள் சொன்னால் தான் அங்கே வேல்யூன்னா, யூ ஹவ் டு சே நீ பண்ணின தப்பு, நீ இதை பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லணும். ஆனால் நீங்கள் இந்த வழவழா குழகுழான்னு பேசாமல் மௌனமாக இருப்பது, மௌனம் உண்மைக்கு ஒத்துக்கிற மாதிரி, அவங்க சொல்கிறத ஒத்துக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் மௌனமாக இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மரியாதை குறைவு ஏற்பட்டுரும். எந்த இடத்துல உண்மை பேசணுமோ அந்த இடத்துல உண்மை பேசி தான் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். அதே சமயம் குழந்தைகள் விஷயத்தில் இந்த மாதம் உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் அனுகூல பலன்கள் ஏற்படும். உங்கள் உடம்பில் ஏதாவது வியாதி இருந்தது அப்படின்னா அந்த வியாதிக்கான தீர்வுகள் கிடைத்து அதன் மூலமாக குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் இருக்கிறவங்க பணம் சார்ந்த விஷயங்களில் நேர்மையை கடைபிடிப்பது நல்லது. நான் வியாபாரத்தில் இருக்கேன், முன்ன பின்ன இருக்க தான் செய்யும் சார், 10 ரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 8 ரூபா கொடுத்துட்டு 2 ரூபா கொடுத்துட்டேன்னு பொய் சொல்லி பழக்கம் சார் அப்படின்னா இந்த மாதம் கூடாது. இந்த மாதம் 10 ரூபா கொடுக்கணுன்னா 10 ரூபா கொடுக்கணும். இல்லை சார் நான் 2 ரூபா கம்மியாக பண்ணி கொடுத்தேன், போன மாதம் கொடுக்கல, இந்தாங்கன்னு சேர்த்து கொடுக்கலாமே தவிர நான் கொடுத்துறேன்னு சத்தியம் பண்ணக்கூடாது. பொய் சத்தியம் பண்ணினீங்கன்னா பிரச்சனை வரும். அதே சமயம் அரசியல் ரீதியாக உங்களுக்கு நெருக்கடிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. பெரிய மனிதர்களுக்கு ஏதாவது அட்வைஸ் பண்ணுறீங்கன்னா அவங்களால உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே பயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். இந்த மாதத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஏப்ரல் 3ஆம் தேதி காலை 6:28 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் ஏப்ரல் 28 விடியற்காலை 3:36 முதல் ஏப்ரல் 30 மதியம் 1:14 வரை இருக்குது. ஸோ இந்த நாட்களில் நீங்கள் கொஞ்சம் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டிங்கன்னா அது மேலும் 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 பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மாதத்திற்கான பரிகாரம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராஜமாதங்கி வழிபாடு. ராஜமாதங்கி வழிபாடுங்கிறது விசேஷம். தசமகா வித்யையில் ராஜமாதங்கி, அந்த ராஜமாதங்கியை வழிபட்டு வாருங்கள். உங்கள் வார்த்தைகளால் வரக்கூடிய பிரச்சனைகளை காப்பாற்றுவது மட்டுமல்லாமல் உங்கள் வார்த்தைகளால் மரியாதையும் உயர்த்தி கொடுப்பாள் அந்த அன்னை. இந்த ஏப்ரல் மாத ராசி பலன்களில் உங்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பரிகாரங்களை செவ்வனே செய்து வாருங்கள். வரக்கூடிய பாதிப்புகள், சங்கடங்களிலிருந்து உங்களை தற்காத்து கொள்வதற்கு இது ஒரு அரணாக உங்களை காப்பாற்றும். அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா இது பொதுவான கோச்சார பலன்கள், ராசிக்கு தான் சொல்கிறோம். ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் லக்னம்னு இருக்கும், அந்த லக்னத்தை பேஸ் பண்ணி பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள அலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொண்டு
நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது தொலைபேசி மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இதற்கு கட்டணம் உண்டு. இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் கஷ்டங்களிலிருந்து விடுதலையும் கிடைக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம். குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக நம்ம லாஸ்ட்டாக சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது நான் மெயினாக சொல்லியே ஆகணும். இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமாக இவங்க எல்லாருமே வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததாக நம்ம போடுற பிளான்ஸ் தேவையில்லாமல் போய், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்ணுறது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போடுற இடத்துல ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே இந்த உலகமே ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலியமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரும்பட்சமா எல்லாருமே அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கும்பராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் புத்தாண்டு மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, கும்பராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு இந்த ஏப்ரல் ரொம்ப ஒரு ஃபேவரான ஒரு மாதம். ஓகே அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? வேலையில் நிறைய பேர் கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க. இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி எடுத்த வேலை கிடைக்க போகுது. ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கெரியர் டெவலப்மெண்ட் சூப்பராக இருக்க போகுது. இந்த மாதம் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதத்தை தாண்டினா இந்த மாதிரியான ஒரு மாதம், ஒரு நல்ல மாதம் உங்களுக்கு வருமானு கேட்டால் கொஞ்சம் டவுட்டு தான். அதிகாரம் செய்யக்கூடிய கிரகங்கள் சூரியன் செவ்வாய் உங்களுடைய 2ஆம் இடத்த வாக்குஸ்தானத்தில் இருந்து உங்களுடைய லக்னத்தை குரு பார்ப்பதனால் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி, நீங்க பேசக்கூடிய அதிகாரமா ஒரு விஷயம், எனக்கு இது வேணும். ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னா பி வெரி கான்ஃபிடென்ட்டா அந்த அதிகாரம் தோரணையில நீங்க ஒரு கான்ஃபிடென்ட்டா பேசும்போது உங்களுக்கு அந்த வேலை நிச்சயம் நல்ல சம்பளத்தோட கிடைக்கும். ஒரு விஷயத்தை நீங்க உங்களோட உரிமையை நீங்க கேட்குறீங்க அப்படின்னு இந்த காலகட்டத்தில் நடக்கும். நிறைய பேர் அரசியல்ல இப்போ நியூவா ஜாயின் பண்ணியிருப்பீங்க.
ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்றேன், இப்போ கும்பத்துல வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு இணைவு இருக்கு அப்படின்னா, இப்போ இந்த செவ்வாய் இப்போ இங்கிருந்து அங்க வந்து போகும்போது நல்ல ஒரு அரசியல்ல வந்து இப்போ நுழையிறதுக்கு உண்டான முன்னேற்றத்தை இப்போ கொடுப்பாரு. புதுசா ஒரு விஷயத்த வந்து பண்றீங்க அப்படின்னா இது 100% இந்த காலகட்டம், இந்த ஏப்ரல் ரொம்ப சூப்பர். அப்போ நீங்க ஒரு பிளான் பண்றீங்க, உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் அப்ளிகேஷன் போடுறீங்க, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, ஓகே, அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்கான ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ் வந்து ஒரு டைம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஏப்ரல் மாதம். நிறைய பேருக்கு வந்து குடும்பத்துல நிறைய பிரச்சனை இருந்திருக்கும், அதெல்லாமே வந்து இப்ப சரி செய்துக்கோங்க. போய் பேசுங்க, உட்காருங்க. வெளியே போய் வந்து நம்ம அவமானப்படுறதுக்கு, நம்ம வந்து பார்ட்னர் கிட்ட அன்பா உட்காந்து பேசும்போது அந்த அவமானங்கள் நல்ல பெயரா மாறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இந்த காலகட்டம் இருக்கு. இல்லாட்டி வந்து என்ன ஆகும் அப்படின்னு எல்லா இடத்துல இருந்து அந்த ப்ரெஷரைஸ் கொண்டுட்டு வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த டைம் வந்து நீங்க எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம், நான் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்போ அந்த முயற்சிகளை இப்போ வந்து முயற்சி திருவினையாக்கும் சொல்லுவாங்களா, அந்த முயற்சியின் செயல்பாடுகளை இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுங்க. மாணவர்கள் நல்லா வந்து அப்படியே ஒரு சோதனைக்குரிய டைமாக இருந்திருக்கும். ஆனால் வந்து இப்போ நீங்கள் எக்ஸாமெல்லாம் எழுதி முடிக்கிற காலகட்டத்தில் அந்த ஒரு ப்ரெஷரை இப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா ரிலீஸ் ஆகி நல்ல மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அரசியலில் நிறைய மாற்றங்கள் இருக்க போது கும்பராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு. யாராவது அரசியலில் இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு பொசிஷன் வேணும், போஸ்ட் வேணும் அப்படின்னு இந்த மாதத்தில் ட்ரை பண்ணிங்கன்னா கிடைக்கும். இந்த மாதம் ரொம்ப ரொம்ப ஃபேவரா இருக்கு கும்பராசி மற்றும் குடும்ப விஷயமா இருக்கட்டும், வேலை விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய கரியர் growth-ஆ இருக்கட்டும், உங்களுடைய டாப் போஸ்டிங் ஆஃப் லெவல் அடுத்து நீங்க அப்கிரேட் பண்றீங்க, உங்களோட மேனேஜ்மெண்ட் சைட்ல நீங்க பேசுறீங்க அப்படின்னா எல்லாரும் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே டன், நீங்க என்ன கேட்டாலும் இப்போ நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்ற கூடிய இடத்துல இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு. எந்த மாதத்துல கவனம் தேவை அப்படின்னா, கடன் கிடைக்கும், ஓவரா வாங்காதீங்க, அதுதான் இப்போ முக்கியம். ஏன்னா இப்போ தேவையில்லாத விரயங்கள், காலில் கவனம் செலுத்தணும், கால் தான் ரொம்ப முக்கியம், இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அப்போ இவ்வளோ ப்ரெஷரைஸில் வந்து சனியோட ஆதிக்கம் இருக்கும்போது என்ன அப்படின்னா இந்த டைமில் வந்து பொறுமையுடன் செயல்பட்டு கரெக்டாக மூவ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் விஷயம். கும்பம் கரெக்டாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களோட சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல என்ன மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பா அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் கேரளா குரு மணிகண்டன் ஜோதிடர், பாலக்காடு. நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கும், கும்பம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நாம வந்து பாத்தீங்கன்னா NLS அப்படிங்கிற ஒரு முறையில நட்சத்திர லக்ன முறை அப்படின்னு சொல்லி ஒரு 12 பாவங்களை 6 நட்சத்திரமும் 6 லக்னமே இயக்குகிறது. இந்த 6 நட்சத்திரமும் 6 லக்னமும் எந்த வயதை தொடுகிறது, எந்த அமைப்பில் செயல்படுகிறதோ அதற்கு உண்டான செயல்பாட்டில் நீங்கள் சென்றால் உறுதியான வெற்றி கிடைக்கும், உங்களுக்கு எல்லா சுகங்களும் உறுதியாக கிடைக்கும் அப்படின்னு அந்த இயக்கத்தை செயல்படுத்த முடியும்னு, அது பாரம்பரியத்திலும் கேரள முறையும் இணைத்து ஒரு புது முறையாக செயல்படுத்தி ஜாதகங்களுக்கு வெற்றி பெற வைக்க முடியும்னு சொல்லி ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, கும்பம் ராசிக்கு ஏப்ரல் மாதம் பலன். இந்த கும்பராசிக்கு இந்த மாத நாயகர்களாக வரக்கூடியவர்கள் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவான். அப்போ இந்த செவ்வாய் பகவான் கும்பராசிக்கு 2ஆம் இடத்திலும் சுக்கிர பகவான் 4ஆம் இடத்திலும் இருக்கிறார்கள். 3 குடையவன் 2, 3 குடையவன் 2, அதே போல 4 குடையவன் 3.
3 குடையவன் 2, 4 குடையவன் 3. இந்த 3 குடையவன் தான் 10 குடையவனும், 3 குடையவன் தான் 10 குடையவனும், 4 குடையவன் தான் 9 குடையவனும். அப்ப பாத்தீங்கன்னா இவர்களுக்கு செயல்படக்கூடிய பாவகங்கள் பாத்தீங்கன்னா 9ஆம் பாவகமும் 4ஆம் பாவகமும் செயல்படுகிறது. 2, 9, 4 இந்த 3 பாவங்கள் தான் செயல்படும். தனம், வாக்கு, குடும்பம். அப்போ இவர்களுடைய குடும்பத்திற்காக இவர்களுடைய தனம் நல்ல செலவாக போகிறது. இந்த மாதம் ஒரு அதிகபட்ச செலவுகளுக்காக கடன் வாங்கி செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையோ, இருக்கும் இட அமைப்பில் கையிருப்புகளை கரைக்கக்கூடிய சூழ்நிலையோ உருவாகக்கூடிய ஒரு செலவு வருகிறது. அதே போல படிப்பு செலவிற்காக ஒரு பணத்தை நாம் கையாள போகிறோம், ஒரு தனத்தை செலவு செய்ய போகிறோம் அப்படிங்கிறது சொல்லுது. அதே போல வாக்கினால் செய்யக்கூடிய தொழில், மார்க்கெட்டிங் தொழில், அதே போல சொந்த தொழில், இந்த மாதிரி தொழில் எல்லாம் புதிய வாடிக்கையாளர்களுடைய அறிமுகம் வரும். ஏதாவது ஒரு லாபத்தை சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். புதிய புதிய உறவுகள் வரக்கூடிய அமைப்பு வரும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் போய் சுக்கிரன் இருக்கிறார். இந்த 4ஆம் பாவங்கிறது காலச்சக்கரத்துக்கு 2ஆம் இடம். அப்போ இடம், வண்டி, வீடு, வாகனம் இது சம்பந்தப்பட்ட தேவைகள் பூர்த்தி செய்வதற்காக ஒரு உறுதியான முடிவு எடுத்தல், அதற்குண்டான பேச்சுவார்த்தைகள் நடத்தி அதற்கு சரியான முடிவெடுத்து செயல்படுத்துதல், அதற்குண்டான பேங்க் லோனு, அதே மாதிரி ஏதாவது நகை நட்டுகளை வைத்து பணம் திரட்டுவது, இதற்குண்டான முயற்சிகளில் எல்லாம் இந்த மாதம் எடுப்பீர்கள். இந்த மாதம் அதற்கு தகுந்த மாதமாக உங்களுக்கு செயல்படும் அப்படின்னு சொல்லலாம். கும்பம் இருக்கும் இடம், கூட்டம் இருக்கும் இடம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்க கூட்டத்தில் பங்கெடுக்கக்கூடியதோ, இல்ல ஒரு கூட்டத்தில் தலைமை தாங்கி பேசக்கூடிய நிலைமையோ, ஒரு கூட்டத்திற்கு செல்லக்கூடிய நிலைமை, குடும்ப விசேஷங்களில் சென்று சுப செலவுகள் செய்யும் சூழ்நிலை, குடும்பத்தில் இருக்கும் தாய், தந்தை, பாட்டி, தாத்தா அவர்களுக்கு ஆரோக்கிய செலவுகள், அதே போல ஏதாவது ஒரு கர்ம நிகழ்வுகளில் கலந்து கொள்ளுதல், அதற்கு உண்டான ஒரு சின்ன சங்கடம் மனதில் வந்து போகும். ஒரு துக்க நிகழ்வுகள் உங்கள் மனதில் வந்து சங்கடப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஏப்ரல் மாதத்தில் இருக்கிறது. அப்போ அதற்குண்டான ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்கள் அருகில் இருந்தால் கவனமாக இருக்க வேண்டும். நபர்களோ அதற்குண்டான அமைப்புகளோ இருந்தால் அதில் கவனமாக இருக்க வேண்டும். அதே போல் இந்த 4ஆம் இடம்தான் சுகம் அப்படின்னு சொல்றதுனால இந்த தீய பழக்கங்களால் வரக்கூடிய சண்டை வழக்குகள் குடும்பத்தில் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. மதுவினால் வரக்கூடியது, வேற பழக்கங்களால் வரக்கூடிய சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் கணவனுக்கும் மனைவிக்கும் வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அந்த அமைப்புல வாக்கையும் நாக்கையும் கண்டித்து குடும்பத்தை மனதில் வைத்து ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் செயல்படும் பொழுது அது சின்ன பிரச்சனையா போய் ஒரு சுமூகமான அமைப்புல முடியும். பிரிந்திருக்கும் கும்பராசி கணவன் மனைவிகளுக்கு இந்த மாதம் ஏதாவது ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி தரும். அவர்களுடைய எண்ணத்திற்கேற்ற ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி செயல்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல படிக்கும் கும்பராசி மாணவ மாணவிகளுக்கு, அதே அரசாங்க சம்பந்தப்பட்ட பரீட்சை எழுதி காத்திருக்கும் மாணவ மாணவிகளுக்கு, மருத்துவம், அதிகார தொழில்னு சொல்லக்கூடிய யூனிஃபார்ம் தொழில்னு சொல்லக்கூடிய போலீஸ், இராணுவம், அதே மாதிரி மருத்துவம், பிஓ ஆபீசர், அதே மாதிரி வருவாய்த்துறை, இந்த மாதிரி துறையில எல்லாம் இருப்பவர்களுக்கும் சரி, அந்த மாதிரி துறையை தேடுபவர்களுக்கும் ஒரு நல்ல மாற்றத்தை தரும் மாதமாக இந்த மாதம் இருக்கும். அப்படி குடும்பத்துல பாத்தீங்கன்னா இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. இவர்களுடைய வெற்றி எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தா, இவர்களுடைய வெற்றி செயல்படுத்தக்கூடியது பாத்தீங்கன்னா, அதாவது காவல் தெய்வம்னு சொல்லக்கூடிய கருப்புச்சாமியும், முனீஸ்வரன், ஐயனார், இந்த மாதிரி வழிபாடெல்லாம் இவர்களுக்கு வெற்றியை தரும்.
அதே மாதிரி நரசிம்மர் வழிபாடு, கைக்ரீவர் வழிபாடு, கணபதி வழிபாடு இதெல்லாமே இவர்களுக்கு வெற்றியை தரும். இந்த வழிபாடெல்லாம் இவர்களுக்கு ஒரு சிறப்பான வெற்றியை தரும், ஒரு முன்னேறி செல்லக்கூடிய பாக்கியத்தை தரும். அதே போல இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்பிள் தானம் செய்தல், ஆப்பிள் தானம் செய்தல் சிறப்பை தரும். செவ்வாழை பழம் தானம் செய்தல் சிறப்பை தரும். மாடுகளுக்கு அகத்திக்கீரை கொடுத்தல் சிறப்பை தரும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் பல அவர்களுக்கு ஒரு வெற்றியான விஷயங்களுக்கு உறுதுணையாக இருந்து சிறப்பை தரும். இவர்களுடைய வழிபாடு நம்ம சொன்ன மாதிரி ஐயனார், கருப்புச்சாமி, முனீஸ்வரன் இந்த மாதிரி காவல் தெய்வம், எல்லையில் இருக்கக்கூடிய தெய்வத்தை கும்பிடுவதும் அகோரமான தெய்வத்தை கும்பிடுவதும் இவர்களுக்கு வெற்றியை தரும். அதே மாதிரி பாதநடையாக போய்கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு நீர்மோர் குடிப்பது, கூழ் கொடுப்பது, பால் கொடுப்பது இதெல்லாமே வந்து இவர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நல்ல ஒரு பலனையும் தரும். இவர்களுடைய அதிர்ஷ்ட எண் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 8, 3 மூணாம் நம்பரு 8ஆம் நம்பரு கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக வரும். இந்த கூட்டு எண் மூன்றாக வரக்கூடிய தேதிகளும் இவருக்கு வெற்றியை தரும். 8ஆக வரக்கூடிய தேதிகளும் வெற்றியை தரும். இவர்களுடைய ஆடை வந்து பாத்தீங்கன்னா பல வர்ண ஆடைகள், இல்லைன்னா கோடு போட்ட ஷர்ட்டு, இளநிற ஷர்ட்டுகள்ல கோடு போட்ட ஷர்ட்டுகள், இளம் பச்சை, பச்சை கலர்ல இளம் பச்சை, இளம் ப்ளூ இந்த மாதிரி இருக்கிற பேண்ட் ஷர்ட் எல்லாம் வந்து இதே அமைப்பில் உள்ள ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் அவங்களுக்கு யோகமான ட்ரெஸ்ஸாக இருக்கும். இதெல்லாம் அவங்களுக்கு வெற்றி தரக்கூடிய வாய்ப்பையும் தரும். அப்போ முயற்சி பண்ணுங்க, வெற்றி பெறுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன். வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, நான் உங்கள் குரு மணிகண்டன், ஜோதிடர், பாலக்காடு, கேரளா. நம்ம வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஜாதகமும் வெற்றி பெறக்கூடிய ஜாதகம்னு சொல்லி அந்த ஜாதகத்தில் உள்ள விஷயங்கள் எல்லாம் எந்த சூட்சமத்தில் இருக்கிறதோ அந்த சூட்சம செயல்பாட்டின் மூலம் செயல்பட்டால் வெற்றி பெறும்னு சொல்லக்கூடிய அமைப்புல NLS அப்படிங்கிற ஒரு முறை, அதாவது நட்சத்திர லக்ன முறைன்னு சொல்லி ஒரு முறையில ஜாதகம் பார்த்து பலன் சொல்லிட்டு இருக்கோம். அதாவது இது முழுக்க பாரம்பரியமும் கேரள ஜோதிடமும் கலந்த முறையில பார்த்து சொல்றோம். சரி, இப்போ நாம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, வருகிற ஏப்ரல் மாதம் மேசம் ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். வருகிற ஏப்ரல் மாதம் மேசம் ராசிக்கு எப்படி இருக்கும். அப்போ பாத்தீங்கன்னா வருகிற ஏப்ரல் மாதம் வந்து பாத்தீங்கன்னா மேசம் ராசிக்கு, அதாவது செவ்வாய் பயிற்சியாகி 12ஆம் இடத்தில் போய் இருக்கிறார். சுக்கிரன் பயிற்சியாகி மேசராசியிலே வந்து இருக்கிறார். அப்போ 2 கிரகங்களுடைய பெயர்ச்சியும் சூரியனும் சேரும் பொழுது இந்த மேசம் ராசிக்கு பாத்தீங்கன்னா பொதுவாக இந்த மாதம் சுப செலவுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய செலவுகள் அதிகமாக வரக்கூடிய அமைப்பு இருக்கு. சுப செலவுனா இப்போ ஒரு திருமண காரியத்திற்காக செல்வது, இல்ல வீடு புண்ணியாச்சனைக்காக செல்வது, ஒரு நல்ல விஷயங்களுக்காக செல்லக்கூடிய சுப செலவுகள், ஆன்மீக யாத்திரைகள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சில புதிய வரவுகளுக்காக பர்னிச்சர் ஐட்டம்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், இந்த மாதிரி புது ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கக்கூடிய, அதாவது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், பர்னிச்சர் ஐட்டம்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி பொருள் வகையில ஏதாவது ஒரு சுப செலவோ, இல்ல வீடு காம்பவுண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மதில் சுவர் பராமரிப்பு சுப செலவு, இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயம் ஒவ்வொருடைய அமைப்பிற்கு ஏற்றாற்போல் இந்த செலவுகள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி மேசராசிக்காரங்க வந்து பாத்தீங்கன்னா அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக செயல்பட வேண்டும், இல்லையா அதில் ஒரு விரைய செலவு வரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. அதே போல் குடும்பத்தில் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுன்னு சொல்லக்கூடிய ஆரோக்கிய செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா செவ்வாய் தன் ராசிக்கு 12இல் போய் இருக்கிறார். மேசம் ராசிக்கு 12இல் போய் இருக்கும் பொழுது அவர் ஆரோக்கியத்தில் சில இடர்பாடுகள் ஏற்படுவதற்கான முயற்சிகளை செய்வார்.
அதாவது இந்த மேசராசியுடைய குணமே என்னன்னு பாத்தீங்கன்னா, தனக்குன்னு பார்க்காம எல்லாத்தையும் செலவு பண்ணிட்டு தனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படக்கூடிய ஒரு குணம் இருக்கு மேசராசி. யாதும் ஊரே யாவரும் கேளிருங்கிற மாதிரி எல்லாருக்கும் எல்லாம் வேணும், எல்லாத்தையும் பண்ணணும், பிடிக்கணும்னு ஓடி ஓடி லாஸ்ட் உங்களுக்காக பண்ணக்கூடிய ஒருத்தர் உங்க கூட இல்லை அப்படின்னு உள்ள ஒரு ஆணோ பெண்ணுக்கோ எல்லாருக்குமே இந்த மேசராசியில பிறந்தவங்களுக்கு ஒரு சங்கடமான ஒரு மனசுக்குள்ள ஒரு சூழ்நிலை ஓடிக்கிட்டே இருக்கும். இதையெல்லாம் கடந்து வரக்கூடிய மாதங்களாக நமக்கு பிரபவ வருடம் ஒவ்வொரு சில செயல்களை செய்து தரும். அது தமிழ் புத்தாண்டுல நம்ம பார்க்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து மேசராசிக்காரங்க கொஞ்சம் கவனமா ஜாக்கிரதையா கையாளக்கூடிய மாதமாகத்தான் இருக்கிறது. ஏதாவது கையில் இருக்கும் பொருள் திருடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மொபைல் போனோ, வண்டி வாகனங்களோ, அதாவது உங்களுடைய டூ வீலரோ, உங்களுடைய பர்ஸோ, ஏதாவது ஒரு ரீதியான ஒரு களவு போகும் தன்மை உங்கள் ராசிக்கு இருக்கிறது. இந்த இடத்தில் இருந்து இந்த பொருளை காணும் என்று நீங்க தேடி ஒரு தவிப்புக்குள்ளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல வந்து இப்ப பாத்தீங்கன்னா சுக்கிரன் போய் மேசராசிலேயே இருக்க, அவர் அஸ்வினி நட்சத்திரத்துல இப்ப பயணம் பண்றார். அதே மாதிரி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இப்போ பூரட்டாதியில பயணம் பண்றார் மீன ராசியில. அதனால பாத்தீங்கன்னா கையில் இருந்து அதாவது நகைகள், தங்க நகைன்னு சொல்லக்கூடிய நகைகள் காணாமல் போவதோ, இல்ல வெள்ளி சம்பந்தப்பட்ட நகைகள் காணாமல் போவதோ, ஏதாவது ஒரு இழப்பு வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதுல இந்த மாதம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா அத நம்ம உங்களுடைய ஒரு செயல்பாட்டுல ஒரு வெற்றி வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அமைப்பு இருக்கு. ஒரு இழப்புக்கு பின் ஒரு வெற்றி அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை மேசராசிக்கு இருக்கு. இந்த இழப்பு எப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் இந்த மாதிரி இழப்புகளாக வரக்கூடியது. வெற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்பாராத விதமாக ரொம்ப நாள் காத்திருந்த ஒரு விஷயம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதம் செயல்படக்கூடியதுல இருக்கு. அதே மாதிரி எதிர்பாராத ஒரு உதவி கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இருக்கு. எதிர்பாராத பணவரவு நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதே போல படிப்பில் கவனம் அதிகமாக இருந்தால் மட்டுமே நமக்கு வந்து மதிப்பெண்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. ஏன்னா மேசராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி 12ல் போயிருக்கிறார். 1க்கும் 8க்கும் உடையவர் 12ல் போயிருப்பதனால் புத்தி மந்தம் ஏற்படும், புத்தி செயல்பாட்டில் தடுமாற்றங்கள் ஏற்படும். அதனால படிப்புல வந்து நல்ல கவனமா இருந்தா தான் பரீட்சையில பாஸ் ஆக முடியும், மார்க் எடுக்க முடியும், எல்லாமே செயல்பட முடியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறவங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறவங்க, வெளியூர் வெளிநாட்டுக்கு உண்டான அப்ளிகேஷன் பூர்த்தி பண்ணி கொடுக்குறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கரெக்டா எழுத்து பிழை இல்லாமல் இருக்கிறதா, இன்சில் மாறாம இருக்குதா, இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில ரிட்டர்ன் ஆகும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும். அதே மாதிரி குடும்பம், தொழில், ஆரோக்கியம், அவர்களுடைய வாக்கு, இதை எல்லாமே வந்து ஜாக்கிரதையாக கையாளக்கூடிய இந்த மாதமாக இருப்பதால், வெற்றிகள் பின்தொடர்வதாக இருப்பதால், தோல்விகள் முன்னில் இருப்பதால் நாம வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து செயல்பட்டோம்னா இந்த மாதத்தில் பல இடர்பாடுகளை தவிர்க்க முடியும். மேசம் ராசி வந்து ரொம்ப கவனமா தான் இருக்கணும் இந்த மாதம் சொல்லி. அவர்களுடைய வழிபாடு பாத்தீங்கன்னா, அதாவது திருத்துறைப்பூண்டி, மேசம் ராசிக்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா திருத்துறைப்பூண்டி பிறவி மருந்தீஸ்வரர் வழிபாடு. அங்கேயே பாத்தீங்கன்னா 16 அடி ஆஞ்சநேயர் இருப்பார். ஏன்னா மேசராசிக்கு பாத்தீங்கன்னா குரு 3ல போயிருக்கார், முயற்சியை தடுமாற்றமா இருக்கும். அப்போ கேதுவும் பாத்தீங்கன்னா 5ல இருப்பார். அப்போ அங்க வந்து பாத்தீங்கன்னா 16 அடி ஆஞ்சநேயர்னு திருத்துறைப்பூண்டியில இருக்கார். அப்போ இந்த செவ்வாய் வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் வீட்டுக்கு 12ல் இருக்கிறார். செவ்வாய் தன் வீட்டிற்கு 12ல் இருக்கிறார். அப்ப இந்த 16 அடி ஆஞ்சநேயர் கோவில்ல போய் தேங்காய் வழிபாடுன்னு ஒரு வழிபாடு இருக்கு. தேங்காயை வாங்கி ஒரு சிவப்பு துணியில பிரார்த்தனை பண்ணி கட்டிட்டு வரும். அந்த வழிபாட்டை பண்றப்ப பாத்தீங்கன்னா அவங்களுடைய எல்லா செயல்களிலும் ஒரு வெற்றியும், ஒரு தன்னம்பிக்கையும், ஒரு முயற்சியும், அவங்களுடைய
எண்ணத்திற்கு தகுந்தது போல எல்லாம் நல்லாவே நடைபெறும். அப்போ பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயத்தில் போயிட்டு நல்ல அஸ்வினி நட்சத்திரத்தன்னைக்கு உங்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு எல்லாம் போய் வழிபாடு பண்ணலாம். அப்போ இவர்களுடைய எண் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 3ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வருவது, 7ஆம் தேதி கூட்டு எண்ணிக்கை வருவதெல்லாம் இவைகளுக்கு அதிர்ஷ்டமான தேதிகள். 3, 7 அதிர்ஷ்ட எண்கள். அதாவது வெளிர் நிற கலர்கள் எல்லாம் இவர்களுக்கு யோக நிறம். வெளிர் மஞ்சள், வெளிர் பச்சை, வெளிர் ஆரஞ்சு, அந்த மாதிரி வெளிர் நிறங்கள் எல்லாம் யோகமான நிறங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு அமைப்பையும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் பயன்படுத்தி உங்க வெற்றியான பாதைகளை கண்டெடுத்து கடந்து வந்து வெற்றி பெற இறைவனை பிரார்த்திக்கிறேன். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வளத்துடன்.